இன்றைய நித்திய வார்த்தை பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைய, எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஏன்னா தேவன் உன் கூட இருக்கிறாரப்பா. நம்ம சோர்ந்து போறோம், நிறைய நேரங்கள்ல தகைத்து போறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்ற வசனம் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். என்னால் இதை செய்ய முடியல, பலவீனம் வந்துடுச்சு, பணம் இல்லை, என்னால் இதை செய்ய முடியல, ஊழியம் செய்ய முடியல, எனக்கு கூட ஆள் இல்லை. நிறைய நேரங்கள் உன்னை நம்பிக்கையான காரியங்கள், அதாவது ஆட்களோ பணமோ சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போனது போல இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு யோசிங்க, இருக்கிற பலத்தோடு கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு இன்னைக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி பாருங்க. தேவனோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைய, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாவீது உங்களுக்கே தெரியும். தாவீது பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க ராஜாக்கள், அவன் சகோதரர்கள் எல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்து, பெலிஸ்தரை பார்த்து பயந்தார்கள். யுத்தம் பண்ணுவதற்கு பயந்தார்கள், ராஜ்யத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆனா பாருங்க, தாவீது ஒரு ஆள் ஆடு மேய்க்கிறவன் அந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் முயற்சி வரைக்கும் அவனுக்கு ஏற்பட்டது தடை தான். ஆனா அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, சிங்கத்தின் வாயை கிழிக்க முடிஞ்சதுனால, அநேக காட்டு மிருகத்தின் மூலமாக என் ஆடுகளை நான் எப்படி காப்பாற்றணும், அதே போல இவனையும் என்னால் என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும் என்று அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. அவனுக்குள்ள இருக்க ஒரே நம்பிக்கை, எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நம்பு தேவப்பிள்ளைய, தாவீது அன்னைக்கு முயற்சி எடுத்தான், ராஜ்யத்தை வென்றான். இன்னைக்கு நீங்களும் ஒரு முயற்சி எடுங்க. உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று, சாதிக்க முடியும் என்று நீங்க நம்பிக்கை இருந்து பாருங்க. கடவுள் ஆட்டோமேட்டிக்கா, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பக்க பலமா இருப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.